ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சரியான காமெடி படத்த தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஐஸ்கிரீம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா அவன் பேசுறது கேட்காம, இவங்க அவங்களுக்குள்ளேயே பாட்டு பாடிட்டு ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடுப்பான அவனும் வந்து, "ஒழுங்கா பிசினஸ் பண்ணுங்க, பணத்த எடுத்து வைங்க" அப்படின்ற மாரி கேட்குறான். அப்ப அவங்களும் வந்து ஒரு சூட்கேஸ் நெறைய பணம் எடுத்து வைக்கிறாங்க. "ஏன்டா ஐஸ்கிரீம் எதுக்குடா இவ்வளோ பணம்?" அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது. ஆக்சுவலா ஐஸ்கிரீம் கொண்டு வர சாக்குல போதைப் பொருள் இந்த இடத்துக்கு வரதா ஒரு தகவல் வந்திருக்கும். இவங்க 2 பேரும் போலீஸ். அதாவது FBI ஏஜென்ட்டா வேலை செய்வாங்க. அப்ப அவங்கள பார்த்தோனே, இவனுங்க 3 பேரும் தெறிச்சு ஓட பார்ப்பானுங்க. இவங்களும் வந்து அவனுங்கள போட்டு கண்ணாபின்னான்னு அடிச்சு கீழ படுக்க போட்டுருவாய்ங்க. அப்புறம் அது என்னான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா, அது உண்மையாவே ஐஸ்கிரீமா இருக்கும். அப்ப போதைப் பொருள் எங்க? அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இன்னொரு கேங் ஒண்ணு வரும். இந்த கேங் தான் உண்மையா போதைப் பொருள் கொண்டு வந்த கேங்கு. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கும். கடையே வந்து போட்டு சின்னாபின்னமாக்கிடுறானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவனுங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க சீஃப் ஆஃபீசர் அங்க வந்துடுறாரு. சரியான ஆள புடிக்க துப்பு இல்ல. நீங்கலாம் எதுக்குடா போலீஸா இருக்கீங்கன்ற மாரி ரொம்ப கேவலமா பேசுறாரு. நம்ம ஹீரோஸ் 2 பேரும் திட்டு வாங்குறத 2 பேரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவங்களுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த ஆஃபீசர்ஸ். எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோஸ் 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. பதிலுக்கு அவனுங்களும் வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. அதுல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருக்கும். இன்னொருத்தவனுக்கு மேரேஜ் ஆயிருக்காது. மேரேஜ் ஆனவன் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் அவன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பா. அவனோட வேலை தெரிஞ்சுமே, "என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்ற. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னே இருக்க. என்ன கண்டுக்கவே மாட்ற." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அவனும் வந்து இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கும் வந்து தூக்கம் கண்ண கட்டுது. இவ சொல்றத கேட்காம கொறட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சுடுறான். இப்ப நம்ம ஹீரோஸ் வேலை செய்ற FBI ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு நடக்குது. அந்த மீட்டிங்ல அவங்களோட சீஃப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு முக்கியமான பிரமுகர். அது மட்டும் இல்லாம, அவரு ஒரு பெரிய பணக்காரரு. நம்ம நாட்டுக்கு நெறைய உதவி பண்ணியிருக்காரு. அவரோட 2 பொண்ணுங்க வந்து நம்ம நாட்ட சுத்தி பார்க்கறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேஷன் நிகழ்ச்சி இங்க ஒண்ணு நடக்குது. அதுல கலந்துக்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால நான் வந்து முக்கியமான 2 ஆஃபீசர்ஸ அப்பாயின்ட்மென்ட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ் கிடையாது. ஹீரோஸ கலாய்ப்பாய்ங்க பார்த்தீங்களா? அவனுங்க 2 பேரையும். இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்கு. இந்த அசைன்மென்ட் எப்படியாவது வந்து நம்மளும் பங்கு பெறணும். அப்பதான் வந்து நம்ம யாருன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்றதுனால, அவங்களோட சீஃப் கிட்ட போயிட்டு கேட்டோனே, "சரி பரவால்ல. நீங்க அவங்கள கூட்டு வர வேலைய மட்டும் பார்த்துக்கங்க." அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் அவனுங்களும் வந்து ஏர்போர்ட் போறானுங்க. இவங்க 2 பேரையும் கூட்டு வரானுங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, உட்கார்றதுக்கு கூட இடம் இல்ல. நாய்க்கு சீட்டு குடுத்துட்டு, ஹீரோல ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி லக்கேஜ் வைக்கிற இடத்துல நசுங்கிட்டே வரான். அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய் வெளிய விழுக போகுது. அந்த நாய புடிக்கிற கேப்ல வந்து, ரோட்ட சரியா பார்க்காம, கார் ஓட்டுற பிஸில வந்து, டக்குனு ஒரு வண்டியில மோதுற மாரி போய், ஒரு பள்ளத்துல விட்டுர்றான் இன்னொருத்தன். அப்ப இவங்க 2 பேரும் மூக்குல ஒரு ஆளுக்கு அடியும், இன்னொரு ஆளுக்கு வாயில அடியும் பட்டுருது. இப்ப இவங்க 2 பேரும், "நாங்க இந்த காயத்தோட வந்து எங்கேயுமே வெளியில வரமாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப கூட்டு வர சொன்ன ஒரே ஒரு வேலைய வந்து இவனுங்க சொதப்பிட்டானுங்க. இப்ப இவனுங்க 2 பேரும் சொன்ன வேலைய சரியா பண்ணல. இப்ப இருக்கிற வேலையும் போற மாரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம்ன்னு யோசிப்பானுங்க. இந்த இடத்துல இருந்தா கதை வந்து ரொம்பவே டர்னிங் ஆக ஆரம்பிக்கும். சரியான சிரிப்பா இருக்கும். இவனுங்க வந்து இவனுங்க கைக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்கப் குரூப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்வின்ஸ். இப்ப அவங்கள மாரியே வந்து மேக்கப் போடணும். அதுக்காக வந்து இவங்க டீம் வந்து அசைன் பண்றாங்க. அவனுங்க அச்சசலா பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பொண்ணுங்க மாரியே மேக்கப் போட்டு விட்டுர்றாங்க. யாரும் அவங்கள வந்து ரொம்பவே நேர்ல பார்த்தது இல்லன்றதுனால, ஃபோட்டோல மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு மேக்கப் போட்டுர்றானுங்க. பொண்ணுங்களுக்காக அரேஞ்ச் பண்ண 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அவங்கள மாரியே போய் இறங்குறாங்க. போற வழியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ இவங்களுக்கு பிடிக்காத FBI ஏஜென்ட் ஒருத்தன் வரான். அவன் கையில பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் எல்லாம் குடுத்துட்டு ரிசப்ஷன் போறாங்க. அங்க இன்னொருத்தன் இருக்கான். அவனையும் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. "எங்க உங்களோட ஐடி கார்டு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்ப இவங்களோட ஐடி கார்ட காமிச்சா கதையே கந்தலாயிடும். அந்த நேரத்தில கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவனோட சீஃப் ஆஃபிசர் வந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான ஐடி கார்டும் தேவை கிடையாது. இவங்கள ரூமுக்கு அனுப்பி விட்டுரு. இவங்களோட சாவிய குடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. போற போக்குல வந்து, "உங்கள பார்த்தா வந்து நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க." அப்படின்ற மாரி இவனுங்க 2 பேரும் சொல்றானுங்க. அவரும் வந்து உண்மையா சொல்றாங்க அப்படின்ற மாரி வெட்கத்துல வந்து ரொம்பவே தலை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு 3 பேர் நிக்கிறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் நின்னுட்டு, "எங்கள உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உண்மையாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோஸ்க்கு அந்த பொண்ணுங்கள யாருன்னு தெரியல. ஏன்னா, இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த பொண்ணுங்களே கிடையாதே. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தி வந்து, "உங்க 2 பேரோட உயரம் ரொம்பவே அதிகமான மாரி இருக்கே!" அப்படின்ற மாரி கேட்கறா. இவங்க 2 பேரும், "ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே!" அப்படின்னு நெனச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "ஓ! நீங்க வந்து புதுசா ஏதோ ஒரு டெக்னிக் மூலமா வளர்ந்துருக்கீங்களா? எங்களுக்கு இப்ப தெரியுது." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "ஆமா, ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சிரிச்சு மழுப்பிடுறானுங்க. "நாங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுறோம்." அப்படின்ற மாரி போறாங்க. "எங்க ரூமுக்கு போறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என் கூட வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோஸ் 2 பேரையுமே கூட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா, இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கேங் ஒண்ணு இருக்கு.
அந்த கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பணக்கார வீட்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதாவது இந்த நாட்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளோட 2 பொண்ணுங்க. இந்த நாட்ல இருக்கிற அந்த பணக்கார பொண்ணுங்க பொண்ணு வேஷம் போட்டு வந்திருக்க நம்ம ஹீரோஸ் 2 பேரையும் ரொம்பவே கேவலமா கலாய்க்கிறாங்க. திரும்ப இவனுங்க வச்சு செஞ்சுர்றானுங்க. அதுல அந்த மொத்த கேங்குமே ஓடி போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த FBI ஏஜென்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோவும் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு அடுத்தது நம்ம கல்யாணம் ஆகாத ஹீரோ பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜர்னலிஸ்ட்டா இருக்கும். அந்த பொண்ணு இந்த ஃபங்ஷனுக்கு வந்திருக்கும். அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசி மெர்ஜ் ஆக ட்ரை பண்ணுவான். இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்பவே அதிகமா சாப்பிட்டதுனால வயிறு கலக்க ஆரம்பிச்சுரும். நான் டாய்லெட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு போவான். அப்ப இவன ஃபாலோ பண்ணிக்கிட்டு மத்த 3 பொண்ணுங்களும் போவும். இவன் விடுற பாம்ல அந்த 3 பொண்ணுங்களும் மிரண்டு ஓடி வந்துரும். அந்த மொத்த டாய்லெட்டுமே வந்து சத்தத்துல அப்படியே அதிர ஆரம்பிச்சுரும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி ஒருத்தன் வருவான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ். அவனும் பொண்ணு வேஷத்துல இருக்கிற நம்ம ஹீரோவ ஆம்பளன்னு கூட தெரியாம ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோவோ "உன்ன பார்க்கவே கிங் காங் குரங்கு மாரி இருக்கு. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு" அப்படின்ற மாரி சொல்லி, அவன் மூஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு வந்துருவான். அவனும் "உன்ன எப்படியும் வந்து நான் அடையாம விடமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவான். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு பெரிய பணக்கார ஆள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 பொண்ணுங்களோட அப்பா. அவரு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய வந்து ஏலம் நடக்க போது. அந்த ஏலத்துல இங்க இருக்கிற அழகான பொண்ணுங்கள்லாம் வந்து நாங்க ஏலம் விடுவோம். அவங்க கூட வந்து நீங்க டேட்டிங் பண்ணி, அவங்கள புடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால வந்து இத யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அந்த 3 பொண்ணுங்களும், இதே ட்ரெஸ்ஸோட நீங்க ஃபங்ஷன்ல கலந்துக்க முடியாது. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாகணும். வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோஸ் 2 பேரையும் வந்து கூட்டு போறாங்க. ஒரு வழியெல்லாம் ஒரே கூத்தடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுடுறான். நான் எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கல அப்படின்ட்டு. இன்னொருத்தன் வசமா சிக்கிடுறான். அவனுக்கு எடுத்து குடுத்துருக்க ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு சுத்தமா பத்தவே இல்ல. இவன் அத மாட்டிக்கிட்டு இருக்கான் தலையில மாட்ட முடியாம. அப்ப அவனோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்றா. "என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேட்கிறா. இவனும் வந்து "ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் சும்மா வெளியில தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி ஏதோ சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கடையில வேலை செய்ற ஒரு லேடி வந்துட்டு, "என்ன இந்த ட்ரெஸ் இப்படி போடுறீங்க? இப்படி இழுங்க, நல்லா வச்சு அழுத்துங்க. சீக்கிரமா கீழ இழுங்க. நல்லா பொறுமையா உள்ள விடுங்க." அப்படின்ற மாரி என்னென்னமோ பேசுது. அது வந்து அவளுக்கு ஃபோன்ல வந்து வேற மாரியா கன்வே ஆகுது. "என்ன நீ பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றதுக்குள்ள, ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு வந்து கீழ விழுந்துருது. அதே நேரத்தில இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இன்னும் கொடுமையா இருக்கு. எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா நீ நல்லா இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இவன போட்டு வச்சு செஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு மேல ட்ரெஸ் மாட்டியாச்சு. இப்ப கீழ வந்து ட்ரெஸ் வந்து மாட்டி ஆகணுமே. சரி ஒரு பேண்ட் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அந்த பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மேல ஏற மாட்டுது. அப்ப இன்னொருத்தி வந்து நம்ம ஹீரோவோட இடுப்ப உள்ள அமுக்கி, ஒரு ஏத்துனதுல வயித்துல உள்ள எல்லாமே வந்து நல்லா அமுங்கி உள்ள போயிடும். இவனுக்கு மூச்சே விட முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப வெளியில வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸ காமிக்கிறதுக்காக வருவான். அப்படியே தோல் உரிச்சு ஹேங்கர்ல மாட்டுன கோழி மாரியே அப்படியே வருவான். "ஏன் இப்படி நிக்கிற? நார்மலா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களும் சொல்ல, இவனும் வந்து டக்குன்னு ஸ்ட்ரெய்ட்டா நிக்க ட்ரை பண்றான். பட்டன் எல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு போயிடுது. இப்ப இவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில, ஒருத்தன் ஹேண்ட் பேக் அடிச்சுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அவன தொரத்திக்கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோல ஒருத்தன் புடிச்சு, அவன்ட்டேருந்து ஹேண்ட் பேக்க வாங்கிர்றான். "உன்னால எப்படி முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க ரொம்பவே ஆச்சரியமா பாக்குது. இப்ப இவங்க 2 பேருமே வந்து பண்ற எல்லாத்தையுமே வந்து பேக்கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த FBI ஏஜென்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "என்னடா சாதாரணமான பொண்ணு மாரியே தெரியல. எனக்கு இவங்கள பாத்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு." அப்படின்ற மாரி அதுல ஒருத்தன் சொல்றான். இப்போ அன்னைக்கு நைட்டு அந்த ஏலவர ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோவோட கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு, ஆப்போசிட்ல கேங்ல உள்ள ஒரு பொண்ணோட லவ்வர வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா, அவனும் வந்து இவளுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். இப்ப அவன் வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருப்பான். அவன்ட்ட பேசறதுக்காக இந்த பொண்ணு போவா. போற போக்குல அவன் மூஞ்சில பவுடர் அப்பி விடுறேன்னு சொல்லிட்டு, மூஞ்சில அசிங்கமா அப்பி விட்டுறா. இவளும் வந்து அந்த மூஞ்சில இருக்கிற பவுடர் தெரியாம அவன்கிட்ட பேசி பல்ப் வாங்கிட்டு திரும்ப வந்துடுறா. இப்போ அந்த ஏலம் வர ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆவுது. இந்த நாட்டுல இருக்கிற பணக்காரரோட பொண்ணுல ஒருத்தி வந்து ஏலம் விடுறா. ஏலம் போறது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு. இப்ப அவளுக்கு வந்து அவளோட லவ்வர் வந்து அதிகமான காசு கேட்டு, இவ கூட நான் டேட் பண்ண ரெடின்ற மாரி வாங்கிர்றான். இப்ப நம்ம ஹீரோஸ்ல 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஏலத்துக்கு போறாங்க. அப்ப அதுல இன்னொருத்தர் வந்து, "ஏய் நீ பக்கத்துல இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல நம்ம ஆள் சொல்லிட்டு போயிடுறான். இன்னொருத்தன் ஏலம் விடுற அந்த மேடையில போய் நிக்கிறான். அப்போ அந்த ஆப்போசிட்ல உள்ள கேங்ல உள்ள அந்த பொண்ணோட லவ்வர் வந்து, "இந்த பொண்ணுக்கு நான் $5 குடுக்குறேன். என் கூட டேட்டிங் அனுப்புங்கன்ற" மாரி ரொம்ப கேவலமா பேசுறான். அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரல் கேட்குது. இந்த பொண்ணுக்கு வந்து நான் $1000 வந்து இது பண்றேன் அப்படின்னோனே, யார்றான்னு பார்த்தா, நம்ம கிங்காங்கு. அவன் வந்து வெறித்தனமா இருப்பான் நம்ம ஹீரோ மேல. அவனுக்கும் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த கூட்டத்துல நின்னுகிட்டு அப்படியே ரேட்ட ஏத்தி விட்டுருவான்.
ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல கேங்ல உள்ள அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, $20,000 தான் ஏலத்துக்கு போயிருக்கும். இப்ப இவன் ஏத்தி விட்டதுனால, அந்த கிங்காங் வந்து $50,000 வந்து நம்ம ஹீரோ வந்து ஏலத்துக்கு எடுத்துருவான். ஏலம் முடிஞ்சு மேக்கப்லாம் கலைச்சுட்டு ரூம்ல உட்காந்து இவனுங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பானுங்க. "என்ன போய் அவன் கூட கோத்து விட்டியேடா! நீ ஏலத்துக்கு போயிருக்க வேண்டியது தானே!" அப்படின்ற மாரி சொல்லுவான். பரவால்ல விடு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா, அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற 3 பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா, தூங்கவே தூங்காதுங்க. அன்னைக்கு நைட்லாம் கோத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துரும். இவங்களும் வேக வேகமா போயிட்டு மேக்கப்பலாம் வந்து மாட்டிக்கிட்டு, திரும்ப அந்த பொண்ணுங்கள வந்து உள்ள கூப்ட்டுட்டு, அந்த பொண்ணுங்களுக்கு ஜட பின்னிக்கிட்டு அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேரு அந்த ரூம்குள்ள வராங்க. அப்ப அதுல ஒருத்தன் வந்து நல்லா அவனுங்க 2 பேரையும் போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த பொண்ணுங்க 3 பேரும் கூப்பிட்ட ஆளுங்க தான் அவனுங்க 2 பேரும். இப்போ ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாரி அந்த FBI ஏஜென்ட்டும் வந்து ரூம் வந்து செக் பண்ணிட்டு போறாங்க. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பீச்சுக்கு போறாங்க. அப்ப அந்த ஆப்போசிட் கேங்ல உள்ள அந்த 2 பொண்ணுங்களும் உட்கார்ந்திருக்கு. இவங்க 2 பேரையும் கலாய்க்க சொல்லி அங்க ஒருத்தவன்ட்ட சொல்லுது. அவன் விட்டெறிகிற பால்ல அங்க இருக்கிற ஒரு தண்ணி பைப்ப பிச்சுக்கிட்டு இவங்க மேல அடிக்குது. இப்போ அந்த பால எடுத்து நம்ம ஹீரோல இன்னொருத்தன் அவன் மேல ஓங்கி அடிக்கிறான். அவன் பறந்து போய் கீழ விழுகுறான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பீச்சுக்கு நம்ப கிங்காங் வந்துப்பாப்ல. அவரு ட்ரெஸ் கழட்டி வச்சிருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோல ஒருத்தன் உள்ள போயிட்டு கதவ சாத்திக்கிறான். இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா வந்து பீச்ல படுத்துக்கிட்டு அப்படியே வந்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான். "என்னடா சூரியன் திடீர்னு மறையிற மாரி இருக்கே!" அப்படின்னு பார்த்தா, நம்ம கிங்காங் சூரியனே மறைச்சு நின்னுகிட்டு இருப்பாப்ல. இத பார்த்தோனே வந்து இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். "ஐய்யய்யோ! இங்கேயும் வந்துட்டானா?" அப்படின்ற மாரி. இப்போ அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இன்னொருத்தன் வந்து அவன் லவ் பண்ற அந்த ஜர்னலிஸ்ட் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள கரெக்ட் பண்றதுக்காக 2 சின்ன பசங்கள்ட்ட உங்களுக்கு $5 நான் தரேன். நான் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி மாரி காமிங்க. அப்படின்ற மாரி அந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணிட்டு போயிருவான். இப்போ அந்த நம்ம கிங்காங் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆச்சே. அவரு பேர சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக அந்த சின்ன பசங்க 2 பேரும் வந்து நடிப்பாங்க. அப்படியே இவன் வந்து அந்த சாக்குல வந்து அந்த பொண்ணு கூட பேச்ச குடுத்து, அன்னைக்கு நைட்டு என் கூட நீங்க டின்னருக்கு வரணும் அப்படின்ற மாரி கரெக்ட் பண்ணிருவான். இப்ப இன்னொரு ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு இடத்துல சாப்பிட போவாங்க. போன இடத்துல அவங்களோட கார்ட்ல வந்து காசு இல்ல. அதனால பணம் கட்ட முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. என்னான்னு விசாரிச்சு பார்க்கும்போது தெரியும், ரூ. 6,000 நீங்க தாங்க ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாரி அந்த கிரெடிட் கார்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோஸ் 2 பேருமே வந்து அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போய் ஆகணும். அதாவது ஒருத்தன் வந்து அவனோட ஜர்னலிஸ்ட் லவர் கூட போறதா சொல்லுவான். இன்னொருத்தவன் கிங்காங்கோட டின்னருக்கு போகணும். எனக்காக எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவன கொஞ்சம் லேட்டா வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டுறா. அதுக்குள்ள நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லி பிளான் பண்ணி போவாங்க. நம்ம கிங்காங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெறித்தனமா இருப்பான். எப்படா நம்ம ஹீரோ மேல பாயலான்ற மாரியே வந்து இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவோ ஏதேதோ பண்ணிட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆயி வந்துகிட்டே இருப்பான். இப்ப இவங்க அந்த ஃபங்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கார பார்க் பண்ற இடத்துல இன்னொருத்தன் வந்து நின்னுட்டு இருப்பான். அவன் வந்து அந்த சாவிய எடுத்துட்டு, அந்த ஜர்னலிஸ்ட் பொண்ண கூப்பிட்டுட்டு கிங்காங்கோட வீட்டுக்கே போயிருவான். இவங்க டின்னர் போன இடத்துல பார்த்தீங்கன்னா, கிங்காங் வந்து லிமிட்டடா தான் ஆர்டர் பண்ணுவான். ஏன்னா, அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அப்போ வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து, "எனக்கு இதெல்லாம் பத்தாது. நான் சொல்றது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டத்துலயுமே 2, 2 கொண்டு வர சொல்லிருவான். நம்ம ஹீரோ ஒரு ஆம்பளன்னு கூட தெரியாம, இவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவன் கிங்காங்கோட வீட்டுக்குள்ளேயே போயிடுவான். அங்க போனோனே ஒரு லேடி ஒருத்தி வேலை செய்றவ இருப்பா. அவ வந்து சைனீஸ் பாஷை பேசுவா. இவ வந்து இங்க வேலை செய்ற பொண்ணு தான். "இவ்வளோ நேரம் எதுக்கு இங்க இருக்கா? நீ கொஞ்சம் வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிச்சு வெளியில தொரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தோனே கிங்காங்கோட ஃபோட்டோ மாட்டியிருக்கும். "இவரு யாரு? எதுக்கு உன் வீட்ல இவரு ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இவரு என்னோட குருநாதர். இவரு தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அதனால இவரு ஃபோட்டோவ வந்து ஹால்ல வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லுவான். "சரி ஓகே. எனக்கு கொஞ்சம் ஒயின் மட்டும் கொண்டு வா" அப்படின்னு சொல்லுவா. "ஒயின் தானே? இரு இரு. நான் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, இவன் இருக்கிற சாப்பாட்ட எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு மேய்ஞ்சுகிட்டு இருப்பான். இங்க கிங்காங்கோட வீட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒயின கொண்டுட்டு இவன் வருவான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு "உங்க வீட்ல நாயா வளர்க்குறீங்க? அந்த நாய் யாரோடது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ராட்வைலர் நாய் ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கும். இத பார்த்தானே இவனுக்கு வந்து அல்லு இருக்காது. "ஐய்யய்யோ! வசமா சிக்கிட்டமேடா!" அப்படின்றபோது, "அது நாயெல்லாம் கிடையாது. அது என்னோட தம்பி மாதிரி. இரு நான் பேசி சமாளிச்சுட்டு வரேன்" அப்படின்ட்டு அந்த நாய்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பார்ப்பான். அது இவன் கால புடிச்சு கடிச்சு அப்படியே தர தரன்னு ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போகும். கொஞ்ச நேரத்திலேயே தப்பிச்சோம், பொழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம லாக் பண்ணிட்டு வெளியில வருவான். அந்த நாய வந்து அந்த ரூம் கதவே முட்டி வேகமா உடைக்க ட்ரை பண்ணும். இங்க டின்னர்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோ எப்படியும் கிங்காங்க நெருங்க விடக்கூடாதுன்றதுக்காக ஒரே கொசுவா போட்டு தள்ளுவான்.
அத வந்து கிங்காங் வந்து தப்பா நெனச்சுக்காம, "ஆஹா! உனக்கு இது புடிக்குமா? எனக்கும் புடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான் ஒரே பாமா. இப்போ இங்க கிங்காங்கோட வீட்ல இவங்க 2 பேரும் பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தவன் கால் பண்ணி, "என்னால அந்த மலை மாட சமாளிக்க முடியல. தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்துரு. நான் மாட்டிப்பேன் போல இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "நான் அங்க வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோஸ் அவங்க ரூம்ல இல்லாத நேரத்துல, அந்த 2 FBI ஏஜென்டும் மொத்த ரூமையும் வந்து ஒரு சந்தேகத்தினால செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து அவங்க போடுற இன்னர் இயர் எடுத்து மோந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா இது யாரோடதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பார்த்தியா 2 மாஸ்க் இருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணுங்க வேஷத்துல வேற யாரோ வந்திருக்காங்க. நம்ம இத சும்மா விடக்கூடாது." அப்படின்ற மாரி இவனுங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இப்ப பார்த்தீங்கன்னா, பார்ல எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம கிங்காங்க நம்ம ஹீரோக்கு தெரியாம, குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மாதிரியான மாத்திரைய கலந்து கொண்டு வந்து வச்சுடுறான். இத நோட் பண்ண ஹீரோ அந்த ட்ரிங்க்க மாத்தி வச்சுடுறான். இப்ப இவன டைவர்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் ஆட போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கேங்ல உள்ள அந்த 2 பணக்கார பொண்ணுங்களும் இருக்கு. இப்ப 2 கேங்குக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் வாரே நடக்குது. அதுல வந்து யார் பெரிய ஆளு அப்படின்ற மாரி பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சைட்ல உள்ள அந்த பொண்ணுங்க வந்து தோக்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஹீரோஸோட என்ட்ரி. அவங்க ஆடுன ஆட்டத்தில அங்க உள்ள எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுங்களும் தோல்விய தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுதுங்க. இங்க அந்த கில்மா மாத்திரை கலந்த ட்ரிங்க்க குடிச்ச நம்ம கிங்காங்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியே உஷ்ணம் தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில இன்னொருத்தன் வந்து உட்காந்துட்டு, "என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? நீங்க போய் டான்ஸ் ஆடலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இப்ப பார்றா நான் ஆடுற டான்ஸ்ல இந்த இடமே ஆடப்போது." அப்படின்ற மாரி நம்ம கிங்காங் வந்து டான்ஸ் ஆட கிளம்பிடுறாப்ல. நம்ம ஹீரோஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு, ஆப்போசிட் கேங்ல உள்ள ஒரு பொண்ணோட லவ்வர லவ் பண்ணுவான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவன் வந்து இவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால, இவ போதையில வந்து வாந்தி எடுத்துட்டே அழுது சொல்லிக்கிட்டு இருக்கா. கேட்கிற இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எமோஷனல் ஆயி, "நீங்க 2 பேர் தான் எனக்கு ரொம்பவே குளோஸ் ஃப்ரெண்ட்" அப்படின்ட்டு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருக்குள்ள ஒருத்தன் நாய் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். "அடப்பாவி என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கிறான். அப்ப எங்கடா கிங்காங்க காணோம் அப்படின்னு பார்த்தா, கிங்காங்கு வெறித்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சூப்பரா இருக்கும். அந்த மறுநாள் காலையில விடிஞ்சு பார்க்கும்போது, கிங்காங்கோட யாரோ ஒரு ஆள் படுத்திருக்க மாரி இருக்கும். நம்ம ஹீரோவ சம்பவம் பட்டானோ அப்படின்னு நினைக்கும்போது தான் தெரியும். அந்த நாய் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. அவன சம்பவம் பண்ணியிருப்பான் நம்ம கிங்காங்கு. 2 பேரும் அலறி அடிச்சு எந்திரிக்கிறானுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. நம்ம ஹீரோ 2 பேரும் அந்த பார்ல டான்ஸ் ஆடுனத பேப்பர்ல போட்டிருப்பாங்க. இத வந்து இவனுங்க வேஷம் போட்டிருக்கிற இந்த உண்மையான பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து பாத்துருது. அத பார்த்தோனே இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரே ஷாக்கா போயிடுது. நம்ம தான் அந்த இடத்துக்கு போகவே இல்லையே! எப்புட்றா நம்மள மாரியே அங்க ஒரு ஆள் இருக்க முடியும்? அப்படின்ட்டு இவங்க டவுட் வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து, இவன் மேல சந்தேகம் வந்து இவனோட ரூமையே வந்து செக் பண்ணி பார்க்குறா. அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மேக்கப்போட இருக்கான். அவன் வந்து அவ கண்ணுல பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறான். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு, அவன் ஒய்ஃப் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. இப்போ உண்மையான அந்த 2 பொண்ணுங்களும், அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அங்க வந்தோனே இந்த ஏஜென்ட் பார்த்துட்டு, "நல்லா வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. இவளுங்கள சும்மா விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சீஃப் கிட்ட கூட்டு போயிட்டு, "இவங்க 2 பேரும் பொண்ணே கிடையாது. நான் வேணா ப்ரூவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டுறத அவங்க மூஞ்ச போட்டு அப்படியே வந்து அழுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் மேல உள்ள ட்ரெஸ்ஸ அவுத்து விட்டுருவான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, மேல உள்ளது மட்டும் வச்சு எப்படி நம்ப முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் கேட்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள ட்ரெஸ்ஸையும் அவுத்து விட்டுருவான். அடப்பாவிகளா! என்னடா இங்க கூத்தடிக்கிறீங்க? அப்படின்ற மாரி ஆயிடும். இப்போ நம்ம ஹீரோஸ் 2 பேரும் செஞ்ச பித்தலாட்டம் வந்து, அவங்களோட சீஃப் ஆஃபிசருக்கு தெரிஞ்சு போயிரும். இந்த ஆள் மாறாட்டத்துக்கு நான் உங்கள வேலைய விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. நிஜமாவே அந்த பொண்ணுங்கள கடத்த பிளான் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட் கேங்ல இருந்துச்சு பார்த்தீங்களா 2 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களோட பணக்காரன் அப்பன் தான். அவனுக்கு உடந்தையா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரன் பொண்ணோட லவ்வரு. இப்ப இவனுங்க 2 பேரும் சோகமா வந்து அந்த கார்ல போயிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒருத்தவன் சொல்லுவான், "நான் ஒழுங்கா இருந்தேன். பேசாம அவர்ட்ட சொல்லியிருந்தா கூட நம்மள மன்னிச்சிருப்பாரு. இப்ப என்ன இந்த மாரி மாட்டி விட்டுட்ட. என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா. இப்போ என்னோட வேலையும் போயிடுச்சு." அப்படின்ட்டு ரொம்பவே சோகமா பேசிட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தவன், "நீ கவலைப்படாத. நம்ம வேலைய நம்ம திரும்ப வாங்கிடலாம். உண்மையாவே இந்த கடத்தலுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்ப வந்து ஒரு எனர்ஜியோட கிளம்புறானுங்க. அடுத்து திரும்ப அந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அந்த பொண்ணுங்க வேஷத்திலேயே போறாங்க. அங்க போய் பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட் கேங்ல உள்ள அந்த பணக்காரனோட பொண்ணுங்க வந்து அந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்க ட்ரை பண்றாங்க. அந்த ஷோவ ஆர்கனைஸ் பண்றவன், "நான் உங்கள எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கிறது 2 அழகான பொண்ணுங்கள தான். அந்த பொண்ணுங்க அதோ வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் 2 பேரையும் இங்க காமிக்கிறாங்க. இத தாங்க முடியாத அந்த பணக்கார பொண்ணுங்க, "இருங்க நான் உங்கள ஒரு வழி பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ கேங்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து
ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பையன லவ் பண்ணேன்னு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவள ஜஸ்ட் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். திரும்ப வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா, அவளும் வந்து முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுவா. அப்போ நம்ம ஹீரோல ஒருத்தன், அவன் மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து விட்டு, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு" அப்படின்னு விரட்டி விட்டுருவான். அந்த ஃபேஷன் ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து, இன்விடேஷன் இல்லாததுனால குறுக்கு வழியில பூந்து உள்ள வந்துருவா. இப்ப உண்மையான அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கும் மேக்கப் போட்டு விட்டுருவாங்க. இப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேருமே ஒரே மாரியே இருக்கிற மாரியே வந்து அந்த மேடையில மாத்தி, மாத்தி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னடா மொத்தம் 4 பேர் வராங்களே அப்படின்ற மாரி. இப்போ உண்மையான ட்வின்ஸுக்கும் நம்ம ஹீரோஸ வந்து பார்த்தோம்னா, யாரு இவளுக அப்படின்ற மாரி ஒரே ஆச்சரியமா இருக்கும். அப்போ வந்து இவங்க இந்த ஷோவ கெடுத்து விடுறதுக்காக, அந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஒரு கேவலமான காஸ்டியூம் வச்சிருக்கும். அத தெரியாம நம்ம ஹீரோஸ் 2 பேருமே போட்டு வந்துருவாங்க. அங்க மேடையில உள்ளவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் தெரிஞ்சு போன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இதுக்கெல்லாம் காரணமா அந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்கள மேலேருந்து கீழ தள்ளிவிட்டு, அவங்க செட் பண்ண பெயிண்ட் டப்பாவ அவங்க தலையிலேயே விழுகுற மாரி செஞ்சுருவாங்க. இப்போ இந்த ஷோக்கு வந்து கெஸ்ட்டா ஒரு ஆள கூப்ட்டுருப்பாங்க. இந்த பிளட் தெறிக்கிற மாரியான அந்த பெயிண்ட் டப்பா கலரு, இது எல்லாத்தையும் பார்த்தோனே, ஆஹா! இது ஒரு புரட்சியான விஷயமா இருக்கு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்கரேஜ் பண்ணுவான். எல்லாருமே வந்து கும்பலா சேர்ந்து கை தட்ட ஆரம்பிச்சுருவானுங்க. இப்போ அந்த உண்மையான பொண்ணுங்கள கடத்துறதுக்காக வில்லன் ட்ரை பண்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான பொண்ணும், இன்னொன்னு வேஷம் போட்ட நம்ம ஹீரோவும் அந்த குரூப்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அந்த ஃபைட்டோட முடிவுல பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட லவ்வர வந்து சுடுறதுக்கு வில்லன் ட்ரை பண்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி போய் காப்பாத்துறான். அது மட்டும் இல்லாம, இன்னொரு ஹீரோவ சுட ட்ரை பண்ணும்போது, கிங் காங் வந்து என்னோட ஆள கொன்னுடாத அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணி நெஞ்சில ஒரு புல்லட்ட வாங்கிட்டு விழுந்துருவான். சரியான நேரத்துல வில்லன சுட்டு அவன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப கிங் காங் வந்து உனக்காக நான் என் உயிரையும் குடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப சென்டிமென்ட்டா பேசிட்டு இருக்கான். அட பாவி! நான் முதல்ல ஒரு ஆம்பளடா நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்க கழட்டுறான். அப்பயும் நம்ம கிங் காங் நம்பாம, "நீ என்ன வெள்ளையா இருப்பன்னு நெனச்சேன், கருப்பா இருக்கியே, என்ன ஏமாத்திட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். "அட பாவி! நான் ஆம்பளடா நல்லா பாடுறா. நான் ஒரு FBI ஏஜென்ட்ரா" அப்படின்ற மாரி சொல்றான். இவன் நம்பாம என்ன ஏமாத்துறீங்க, ஏமாத்துறீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் பொண்ணு கிடையாது, வேஷம் தான் போட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சோனே ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவங்களோட சீஃப் ஆஃபீசர் வராரு. "உங்களால இங்க நெறைய பொருள் சேதமாயிருக்கு. இருந்தாலும் நீங்க கரெக்ட்டான குற்றவாளிய புடிச்சதுனால, நான் உங்கள மன்னிச்சு விட்டுர்றேன். உங்களோட வேலை உங்களுக்கு திரும்ப கிடைக்க போது. நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இதுக்கு உதவியா இருந்தது வந்து, அந்த இவங்க 2 பேருக்கும் ஆகாத 2 FBI ஏஜென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோஸ் 2 பேருமே வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. தன்னோட உயிர காப்பாத்துனதுக்காக நம்ம ஹீரோ பண்ண ஆள்மாறாட்டத்த அவங்களோட லவ்வர் பார்த்தீங்கன்னா, மன்னிச்சு அவன ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னொருத்தவனோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் பண்ணது தப்பு இல்ல. நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அப்படின்ற மாரி, அவங்க கூட வந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. என்னதான் வேஷம் போட்டிருந்த அந்த பொண்ணுங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம கிங் காங் ஜம்ப் பண்ணியிருந்தாலும், உண்மையான பொண்ணுங்களுக்கு உயிரையே குடுக்குற அளவுக்கு ஒருத்தவனுக்கு தைரியம் இருக்குன்னா, அவன் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்ட்டு, நம்ம கிங் காங் மேல லவ் வந்துருது. இப்ப அவங்க 2 பேரும் அவன் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பாத்தீங்களா, ஒரு பொண்ணே கிடைக்காதுன்னு நெனச்சவனுக்கு 2 அழகான பொண்ணுங்க கிடைச்சிருச்சு. இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள ஏமாத்துனது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு ஒண்ணு பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள ஷாப்பிங் கூப்ட்டு போறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட இந்த படமும் பாத்தீங்கன்னா முடியும். ரொம்பவே காமெடியா இருக்கும். சரியான படம். அதனால வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்த கண்டிப்பா ஒரு தடவ பாருங்க.